மகளிருக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தியை ஏந்திட்டு வர்றாங்களே, இன்னைக்கு இத்தனை பெண் குழந்தைகளுக்கு வந்து இவ்வளவு ஒரு அவல நிலைமை இருக்கு. இதுக்கு கனிமொழி அக்காவோடைய பதில் என்ன? அங்க போய் கேஸ் சிலிண்டருக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்களே, இது வந்து ஒரு வார், வேர்ல்டு வார். இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது. ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. அந்த வாரனுடைய தாக்கத்தினால நமக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. அப்ப கூட இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறம் 10 கோடிக்கு மேல வந்து எல்பிஜி சிலிண்டர் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து கேஸ் இல்ல, விறகடுப்புக்கு தான் போகணும்னு நீங்க கதறீங்களே, ஆனா 10 கோடி குடும்பங்களுக்கு வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து கொடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி விறகடுப்புல கஷ்டப்படக்கூடாதுன்னு முன்னேற்பாடு செய்த பாரத பிரதமரை பத்தி நீங்க வந்து பேசாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு காரணம் அத்தியாவசிய தேவையான வீடுகளுக்கு வந்து சிலிண்டர் விநியோகம் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஹோட்டல்களுக்கு வந்து அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. இருக்கிறத வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து குறைச்சு பயன்படுத்தணும். இது வந்து சமயோஜித புத்தி. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? என்ன பிரச்சனைக்கா வேணாலும் திசை திருப்பலாம் அப்படின்னு தானே நீங்க வந்து அங்க போய் நிக்கிறீங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் தூத்துக்குடியில இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஆயிருக்கு. அங்க இருந்தே நீங்க ஒரு போன் பண்ணி ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தா அந்த குழந்தைய இன்னைக்கு காப்பாத்தி இருக்கலாம். நைட்டு ஃபுல்லா ஆகி காலையில தான் அந்த குழந்தைய வந்து கண்டே பிடிக்க முடிஞ்சது. இதுதான் உங்களுடைய காவல்துறையோட லட்சணம். உங்க அண்ணா ஆட்சி புரியிற இந்த தமிழ்நாட்டோடைய அவல நிலையை நீங்க சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்பிஜி சிலிண்டரை பத்தி நம்ம வந்து பேசிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குது. கனிமொழி அக்கா கலந்துகிட்ட கூட்டத்துல மகளிர் காவலாளர்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அங்க பாலியல் சீண்டல் உங்களுடைய கட்சிக்காரங்களாலேயே நடக்குது. இதுதான் உங்களுடைய லட்சணம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது? உங்களுடைய அண்ணனுக்கு பந்தோபஸ்துக்கு வந்த மகளிரை அவங்களுடைய கழிவறையில போனை வச்சு அவங்கள வந்து படம் எடுக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கேவலமான போக்கு. நீங்க வந்து உங்க அப்பாக்கோ உங்க தாத்தாக்கோ வந்து நூலகம், நாங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிறோம், பேனா வைக்கிறோம், இதுல இல்லைங்க பெருமை எங்க இருக்குன்னா அந்த நாட்டுல பெண் குழந்தையும் பெண்களும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்காங்களோ, அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா வழி நடத்திட்டு போறோமோ அங்கதான் அந்த மாநிலத்தோடைய வளர்ச்சி இருக்குது. கனிமொழி அக்கா, நீங்க என்ன சொன்னீங்க? அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இளம் விதவைகள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க, அதனால இந்த மதுக்கு வந்து தடை போடணும். நீங்க போட்டுட்டீங்களா? இதுதான் வந்து உங்களுடைய லட்சணமா? இன்னைக்கு எத்தனை மகளிர்கள் நித்தம் கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. அவுரங்கசீப் ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சி தான் திமுகவுடைய ஸ்டாலின் ஆட்சி. இதுக்கு ஒரு முடிவுரை கண்டிப்பா எழுதியே ஆகணும். நீங்க வந்து இதுக்கு மேல பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு வாயை திறந்துராதீங்க. தயவு செய்து மக்களாகிய நீங்கள் இனி வருகின்ற காலத்துல சிந்திச்சு செயல்படுங்க. இந்த 2026 நம்ம நாட்டுக்கே பிடிச்ச பீடை இந்த திமுகவுடைய ஆட்சி வந்து ஒழியணும். இந்த குடும்ப ஆட்சி, இந்த காட்டுமிராண்டியான ஆட்சி, அவுரங்கசீப்பை விட மிக மோசமான ஆட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ்நாட்டை விட்டு நம்ம வந்து துரத்தி அடிக்க வேண்டும். வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.